சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி மரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு பொண்ணு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா நம்ம இயல்பாகவே அந்த பொண்ணு பக்கம்தான் சாய்வோம். அந்த ஆணை பார்த்து ஒரு குற்றவாளி மாதிரி நம்ம நடந்துப்போம். அது இயல்பா நடக்கிறது. ஆனா இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்திருக்கிறது ஆணை பார்த்து நம்ம வியந்து போயிட்டோம். அவர் மனசுக்குள்ள எவ்வளோ மன வருத்தம் இருக்கு, எவ்வளோ அழுத்தம் இருக்கு, என்னெல்லாம் போராட்டங்கள் அவர் சந்திச்சிருக்காரு. அதை நீங்க நிகழ்ச்சியில பாருங்க. உங்க பேரு? பர்வீன். பர்வீன். எங்க இருந்து வரீங்க? நான் இப்போதைக்கு அம்மா வீட்டில் இருக்கிறேன் மேடம். சரிம்மா. இதுக்கு முன்ன வடபழனியில் ஹஸ்பண்ட் கூட தான் இருந்தேன். 21 வருஷம் வாழ்க்கை. 21 வருஷம். சரி. இப்போ கல்யாணம் அவங்க ஆளுங்க வச்சு தான் என்ன பண்ணி வச்சாங்க வேலூர்ல. அப்போ இவங்களை கூப்பிட்டாங்க. இவங்க ஓடி போயிட்டீங்களா வீட்டுல இருந்து? ஆமா. அவங்க நாத்தனார் வீட்டுக்காரர் எனக்கு கூப்பிட்டா நிக்கா பண்ணி வைங்கன்னுட்டு வேலூர்ல. நான் சொன்னேன் எனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கல, நான் செய்யல. ஏமா பிடிக்கல? வேலை செய்யாது, மோசமான பையன், பெரியங்கோ சின்னது மத்திப் கிடையாது. வீட்டில் இருந்து நம்ம பார்த்தாங்க மேடம். பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளைய நான் ஒத்திக்கல. அவ இஷ்டப்பட்டு போனாலாம் எப்படின்னா போட்டோம் அனி விட்டுட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். எங்க வீட்டுக்காரர் 91ல செத்தார். அப்போதான் இந்த பொண்ணு ஒரு 3 மாசம் பொறுத்து அது காதல் பண்ணி போயிடுச்சு. அவங்க காரியம் கூட முடியல மேடம். என்ன சொல்றது, அப்படி போயிடுச்சு இந்த பொண்ணு. அந்த 2 பசங்களுக்கு நான் தான் பார்த்து, எங்க அம்மா அப்பா பார்த்தாங்க. நான் சொல்றது, முதல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுத்தாங்க வயசான ஆளுக்கு. அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இது. இந்த பொண்ணு ஒரு 4 வயசு பொண்ணு. எனக்கு சிறு வயசு இருந்தது. எங்க அம்மா அப்பா பார்த்து வேற கல்யாணம் பண்ணி. அவர் இறந்துட்டார். ஆமா, அவர் இறந்துட்டா. அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம். ஆமா, நான் பண்ணிட்டு ஒரு ஆம்பளை புள்ள இருக்குது. அது இதுல நீங்க உங்க தப்பு எதுவும் இல்லையா? மறுமணங்கிறது ஒரு குற்றமே கிடையாது. அது உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க அப்பா அம்மா பார்த்து பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ண தேவையே இல்ல. இல்ல எனக்கு என்னன்னா 21 வருஷம் அனுப்பல என் கையில. 21 வருஷமா நீங்க உங்க அம்மா பார்க்கவே? அம்மா போனேன், டெலிவரிக்கு போனேன். அதான் முதல் புள்ளைக்கு டெலிவரிக்கு பாப்பா இறந்துருச்சு. பாப்பா இறந்துருச்சு சொன்னாங்க. திருப்பி 2 வருஷத்துக்கு குழந்தை பிறந்தப்புறம் இறந்துருச்சு. உள்ளே வயிற்றுக்குள்ள செத்துருச்சு புள்ள. அப்படியா? கிறிஸ்டியன் ஆஸ்பத்திரி இருக்குது ஐசோஸ்ல, அங்கதான் டெலிவரி பார்த்தேன். எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, ஊசி போட்டு நானே சாவடிச்சுட்டேன்னு சொன்னா. 2வது புள்ள உண்டாயிட்டுமா மேடம், திரும்பி வந்தா சின்ன புள்ளை தூக்கின்னு. அங்க டெலிவரி முடிச்சு வந்தா 2வது புள்ளை ஆம்பளை புள்ளை இப்போ இருக்குது, 14 வயசு புள்ளை இருக்குது. அந்த புள்ளை எடுத்துன்னு வந்த சொன்ன பிற்பாடு நான் சொன்னேன், எனக்கு வாடகை கொடுக்க முடியல, நான் வடபழனியில இருக்கிறேன், வெறும் தண்ணியா இருக்குது, வீடா இருக்குதுன்னு சொன்னா. என் வீடு ஒண்ணு இருந்தது பூந்துமல்லியில. அந்த வீட்டுல ஒரு ரூம் காலி பண்ணிட்டு இவ்வளவு கூட்டேன். 2 குடுத்தனுக்காரங்க இருந்தாங்க, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இது நடுவுல இருந்தது. இந்த பொண்ணு என்ன செஞ்சான்னா, 2 குடுத்தனுக்காரங்க சண்டை போட்டு இவங்க மாப்பிள்ளை இவங்க 2 பேரும் அந்த வாழைக்காரங்களுக்கு காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு வழிய இந்த தாப்பால் போட்டுக்கின்னு இவங்க வீடு என் கையில சண்டை போட்டான்.
யாரு? என் பொண்ணு மேடம், பெத்த பொண்ணு. இவங்க ஆமா. சரிம்மா, ஆ, உங்க அம்மா சொல்றது உண்மையா? ஏம்மா? புருஷனுக்காக நான் செஞ்சேன் மேடம். புருஷனுக்காக அம்மாவை இப்படி தொல்லை எதுக்காகனா பண்ணுவீங்களா? என்னால வாடகை கொடுக்க முடியல, இவங்க என்ன இங்க விரட்டிடுறாங்கனால தான் அப்படி நான் பண்ணேன். இப்போ உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க? இப்போ என்னோட பிரச்சனை என்னன்னா மேடம், அவர் வந்து இத்தனை கை குழந்தை வச்சுக்கிட்டு அவங்க விரட்டி விட்டாங்க, திருப்பி நம்ம எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க மாமியார், எங்க நாத்தனார், எங்க சோ அந்த மூத்தார், வீட்ல இருந்து இன்னொரு அம்மா மூத்தார். அனுப்பிச்சிட்டாங்க. ஓலை வீடு நான் கட்டலேன் தான் விட்டுட்டு அப்படியே அந்த மலையில இது செஞ்சுட்டு போயிட்டாங்க அவங்களே. அவங்களே போயிட்டாங்க. சரி. நம்ம போயிட்டு வந்து என்னால வாடகை கொடுக்க முடியலடி, நீ இந்த குடும்ப வீட்டுல தான் இருக்கணும்னு சொன்னார் எங்க வீட்டுக்கார். அப்போ ஒரு ரூம்ல எத்தனி எங்க மூத்தார் பொண்டாட்டி, எங்க மூத்தார், இன்னொரு மூத்தார், மாமியார், நாத்தனார், இத்தனை பேர் கூட நான் இருந்தேன். அவங்கக்குள்ள சண்டையாகி அவங்க இன்னொரு அண்ணன் போயிட்டாரு, எனக்கு வேண்டாம் இந்த ஃபேமிலியோட, நம்ம தனியா போயிடலான்னு அவர் போயிட்டார். நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வந்து எத்தனை இருந்தேன், அடுப்புல சாப்பாடு ஆக்கிட்டு நான் இருந்தேன் மேடம். அடுப்புல யாருக்காக? என் புருஷனுக்காக. நான் கஷ்டப்பட்டேன், நான் லவ் பண்ணி தொலைஞ்சிட்டேன்னு இந்த பாவத்துக்காக. என் அம்மாக்கு இன்னும் எங்க புருஷன் சொல்றாரு 2 புருஷன்ட்டு, அந்த பேர் வரக்கூடாதுனாலதான் நான் கஷ்டப்பட்டேன். நான் அடுப்புல சாப்பாடுக்குனேன். மாமியாருக்கு இப்படி வாங்க அது வாரி நான் விட்டேன். எங்க மூத்தார் மாமியார் உடம்பு சரியில்லாதவங்களா? இறந்துட்டாங்க. அவங்கள மூத்தாரும் இறந்துட்டாரு. இப்போ 2 பேர் இறந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த வேலை கரைச்சி என்னத்துக்கு மேடம்? அவங்க காரியம் முடிஞ்சு போச்சு. நான் இந்த வயித்துல வச்சு 2 குழந்தைங்களும் அவங்க புடுங்கிட்டாங்க. அவர் இன்னொரு பொம்பளைக்கு அவர் செட் பண்ணிக்கிட்டாரு. அந்த பொம்பளை காசு கொடுக்குதா, பணம் கொடுக்குதா, எல்லாம் கொடுக்குதா. நான் என்ன கொடுக்குறேன்? நான் ஒன்றும் கொடுக்கல. நான் ஒரு மிஷின் தானே, வேலை கரைச்சியா இருந்தேன். அவங்க அம்மாவுக்கு சேவ் பண்ணேன். அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க மூத்தாரு இறந்துட்டாரு, ஒரு மூத்தார் தனியா போயிட்டாரு. இப்ப இருக்குது ஒரு நாத்தனார் தான், 2 நாத்தனார் ஊர்ல இருக்கிறாங்க. இப்ப ஒரு நாத்தனார் என்ன சொல்லுது, நீங்க பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்க மிரட்டுங்க, நீங்க இது பண்ணுங்க, உங்களுக்கு தான் பயப்படுறாங்க பசங்கன்னு யாருமே சொல்லுவாங்க. எங்க அம்மா கூட என் தம்பி பசங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்களே, எனக்கு தான் அவங்க பசங்கன்னு அவங்க சொல்லல. ஆனா என் நாத்தனார் கரிச்சி என்ன பண்ணுது தெரியுமா? ஆமா எனக்கு தான் பயப்படுறாங்க பசங்கன்னு அவங்க 2 பசங்களை எடுத்துன்னு அவங்க போயிடுறாங்க. நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்ட்டு அவங்க தம்பிக்கு. சரி, இப்போ உங்க பிரச்சனை வந்து உங்க புருஷன் வந்து உங்களை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இன்னொரு பொம்பளை கூட தொடர்பு வச்சு இருக்கிறாரு. அவர்னால வாடகை கொடுக்க முடியல மேடம். ஆனா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த தொடர்பு ஆரம்பிச்சு? இந்த தொடர்பு ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷமா இருக்குது மேடம். 3 வருஷம் எனக்கு தெரிஞ்சு 2 வருஷமா தான். இந்த 2 வருஷமா தெரிஞ்சுதான் என்னோட தப்பு என்னன்னா மேடம், இவர் வந்து சும்மா போய் சொல்லிட்டு வேலை இருக்குது. ஆனா அவருக்கு பிரியாணி வேலை வந்து நைட்ல தங்குறது இருக்கும், ஒரு சில நேரத்துல இருக்கும், ஒரு சில நேரத்துல இருக்காது. என்ன வேலை அக்காவுக்கும் பண்றாரு? தெரியும் என்ன வேலை? பிரியாணி வேலை செய்யறாரு மேடம். சரி, ரொம்ப நாளாவே இதே வேலை தானா? நீங்க கல்யாணம் இல்ல இல்ல, பண்ணதுல இருந்து? இதுக்கு முன்ன வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கரியில வேலை பார்த்துன்னு இருந்தார் மேடம். ஆனா சமையல் சம்பந்தப்பட்ட வேலை ஆமா, தான். ஏன்னா இதுல கொஞ்சம் ஜாஸ்தி வருமானம் இருக்கிறதுனால இந்த வேலை கத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டாரு. அவரும் என்ன நல்லா தான் வச்சுக்கிட்டாரு, கஷ்டப்பட்டாலும். அது ஒண்ணு பாராட்டலாம், ஒண்ணும் அவர் இது பண்ணல. அதுக்காக தான் நானும் அவருக்கு ரொம்ப பாசமா நடந்துகிட்டேன். எங்க வீட்டுக்காரங்க ஆளுங்க வந்து எங்க அம்மா ஆளுங்க மாதிரி நான் ஆக்கி போடுவேன் சாப்பாடு. எங்க அம்மாக்கு இது வரைக்கும் நான் முதுகு தேய்ச்சி விடல. எங்க மாமியாருக்கு, எங்க நாத்தனாருக்கு, எங்க மூத்தாருக்கு எல்லாருக்கும் நான் செய்வேன். யாரு பாசத்துல புருஷன் எங்களுக்காக இருக்கிறான்ட்டு. அப்ப புருஷன் இன்னொருத்தி கூட போனா அப்ப என்னோட நிலைமை சொல்லுங்க மேடம். இப்ப அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நீங்க உங்க புருஷன்ட்ட பேசி பாத்தீங்களா? ஏன் இப்படி பண்றாரு? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு அந்த பொம்பளை வேணும். நான் ஆமா அந்த பொம்பளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு அந்த பொம்பளையா வேணும், நீயும் வேணும். அவர் வந்து அந்த பொம்பளைக்கு வந்து முதல் புருஷன் 2 பொம்பளை பசங்க இருக்கிறாங்க. அவன் புருஷன் கொடுமைப்படுத்தினானா, அதனால அந்த அம்மாவுக்கு சுத்தினாங்க கூட, போலீஸ்க்கு, ஸ்டேஷனுக்கு, எல்லாத்துக்கும் சுத்தி 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 இவங்க 2 பேருக்குள்ள காதல். அவங்க 2 பேருக்கு எப்படி அந்த பழக்கம் எப்படி வந்து? ஃப்ரெண்டோட மச்சினச்சு மேடம் அந்த பொம்பளை. ஃப்ரெண்டோட மச்சினச்சு. சரிம்மா, இப்போ உங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க? பிள்ளைங்க அவங்க கையில தான் இருக்கிறாங்க. உங்க புருஷன் கையில? ஆமா, புருஷன் கையில தான் இருக்கிறாங்க. சரின்னு விடிய காலம் நான் போய் பார்த்தா 5 மணி 4 மணி பஸ் பிடிச்சி போய் பார்த்தா அந்த பொம்பளை வீட்டுல தான் இருப்பாரு எங்க வீட்டுக்கார். போய் கையை பிடிச்சி இழுத்துன்னு இருந்தா ஃபுல் போதை. அதுக்கு அந்த பொம்பளை சொல்லும், வீட்டு விட்டு வெளில போடி, வீட்டு விட்டு வெளில போ, அவன் இங்க இருந்த வரைக்கும் என் புருஷன் தான். சரி, இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க பாருவேன் சொல்லுங்க. நான் வந்து என்னத்துக்குன்னா, நான் வந்து எவ்வளோ இது பண்ணிட்டேன் மேடம். அந்த பொண்ணு இருக்க நேரத்துல அவருக்கு போலீஸ் ஆண்டு புடிச்சு கொடுத்து அவருக்கு இது பண்ணி இருக்கலாம். பர்வீன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு என் பசங்க, என் புருஷன் வேணும் மேடம். அந்த பொம்பளை கிட்ட அவர் போக கூடாது. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். பேசி பாப்போம். உங்க பேருங்க? எஸ்கே தன்வீர் பாஷா மேடம். பாஷா சொல்லலாமா? சொல்லலாம். என்ன பிரச்சனை இவ்ளோ யோசிக்கிறீங்க பாஷா? இல்ல, எங்கிருந்து ஆரம்பிக்கணும்?
1988 பிரச்சனை எனக்கு. அது வந்து 90ல் வந்து இந்த அம்மா வந்து நான் கிட்னாப் ரேப் அண்ட் மர்டர் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? அதாவது அவங்க அப்பாவோட டெனன்ஸ் நாங்கள். டெனன்ஸ் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சில மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஹவுஸ் ஓனர் டெனன்ட்டுக்கும். அந்த நேரத்தில் இவங்க சவுதியிலேருந்து வந்து என்ன பண்ணாங்க, இங்கெல்லாம் அறுத்துக்குன்னு எங்கள் அண்ணன் ஹேண்டிகேப், 2 கால் ஊனம், 2 காலம் கிடையாது, ஹேண்டிகேப், அவர் அறுத்தான்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கேஸ் நடந்தது ஹைகோர்ட்டில். அவர் தான் சாதகமாக அவருக்கு தான் ஆயிடுச்சு. நிற்க முடியாத மனுஷன் எப்படி 10 வெட்டுவான்னு சொல்லி இதுலேயும் தப்பிச்சிட்டானு சொல்லி ஏன் மேலே கேஸ் போட்டாங்க. என்ன கேஸ் போட்டாங்க? கிட்னாப் ரேப் அண்ட் மர்டர். ஏன் போட்டாங்க? பழி என்ன மாட்ட வைக்கணும். சரிங்க. ஆனா நீங்க இவங்களோட ஓடி போயிட்டீங்களா? அவங்கள கூட்டிட்டு அதுக்கு முன்னாடி அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் 1990ல. அப்ப உங்களுக்கு என்ன வயசு? அப்ப எனக்கு என்ன ஒரு 20 இருக்கும். உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே இருக்கல, இல்ல தொடரவே இல்ல. இல்ல. அப்ப எப்படி கிட்னாப் கேஸ் சொல்லுவாங்க? ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் பாம்பேல போய் வச்சுட்டு என் மேல ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சரி. அதுல வந்து நான் அதுல கூட சரியான ஆதாரம் இல்லாம என்ன பண்ணாங்க, இந்த மேட்ரு வந்து பாம்பேல தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போயிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை வந்து மெட்ராஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க 2 வயசு இருக்கும் போது அவங்கள விட்டாங்க. கை கால் ஊந்திச்சு அவருக்கு. யாரு? இவங்களோட அப்பாவுக்கு வந்து கை கால் ஊந்த உடனே எனக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் சொல்லி வெளியே திருத்தியாச்சு. அவர் போய் மசூதியில் பிச்சை எடுத்துக்கின்னு அவருக்கு காப்பாத்தின்னு இருந்தாரு. உங்க புருஷன் இறந்துட்டாருன்னு தானே சொன்னீங்க? அது 2 வயசு இருக்கும் போது இவர் எங்க இருந்தார் அது கேளுங்க. அது சரி, ஒரே நிமிஷம். இறந்துட்டாருல? ஆமா. சரி, இந்த பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும்போது நீங்க அதே ஏரியா தான் எங்களுதும். உங்களுக்கு என்ன வயசு? நான் பிறந்தது என்ன அந்த பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும்போது உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு என்ன ஒரு 10-12 இருக்கும். அப்போ உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா இப்படி? ஏரியாக்காரங்க. அப்ப அவங்க புருஷன் வந்து உங்கள்ட்ட வந்து சொன்னாங்க? ஒரே ஏரியாக்காரங்க. புருஷன் இறக்கலையாமா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப நடக்கிறது யாருது? யார் வாழ்க்கை பண்றாங்க மேடம்? அது இருக்கட்டும். நானே சொல்லிட்டேன் முதல்ல. இறந்துட்டாரா? இல்ல இறந்துட்டார் தான். 2 வயசுல விட்டா என்ன ஆகும்? அது இறந்தா மாதிரி வேற. அம்மா ஒரே ஒரு விஷயமா ப்ளீஸ், இங்க வந்து நம்ம உட்கார்ந்து பேசுறது வந்து உண்மையை மட்டும்தான் பேசணும். அது நீங்க சொல்லிருக்கலாமே என்கிட்ட. ஏன் நீங்களே போய் பேசுறீங்க? ஏமா நீங்களே போய் சொன்னா அவன் என்ன பண்ணுவா? சரி விடுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன் பாஷா உங்ககிட்ட. இங்க வந்து குற்றச்சாட்டு வந்து நீங்க அவங்க மேல பண்ணக்கூடாது. அவங்க பொண்ணுக்கு அம்மா. சரி. உங்க பிரச்சனை வந்து உங்க பொண்டாட்டி கூட. சரி. அதை பத்தி பேசுவோம். இதெல்லாம் ஒரு வழி இருக்கட்டும் சொல்லி அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு, எனக்கு கல்யாணம் கட்டி போன ஜட்ஜோ உத்தரவோட என்ன கட்டிங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கல்யாணம் நடந்துச்சு. இந்த பொண்ணு? ஆமா. இந்த பொண்ணுக்கு என்ன வயசு அப்போ? என்ன ஒரு 15 வயசுல லவ் பண்ணி வீட்டுல இருந்து சொல்லாம வெளியே போச்சுன்னா லவ் மேட்டர் இல்ல. அது கிட்னாப் தான். இது லவ் மேட்டர் இல்ல. லவ்வே பண்ணல. மைனர் பொண்ணுக்கு என் மேல குற்றச்சாட்டுப்பட்டு இருந்தது. அது கேஸ் நான் ஒரு 1.5 வருஷம் நடத்தினேன். எப்போ லீஸ்ட்க்கு வந்து நான் ஸ்டேட்மெண்ட் வந்ததோ, இந்த ஆர்குமெண்ட் இப்படி வந்ததோ, அப்போதான் வந்து உங்க அப்பா வந்து சரண்டர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இந்த பொண்ணோட அப்பா? ஆமா. உண்மையாமா? ஆமா, எங்க அப்பா தான் கேஸ் இது பண்ணி ஜெயிச்சு விட்டாரு. ஏன் இவ்வளவு நேரம் உங்க அப்பா பத்தி நீ சொல்லவே இல்லை? இந்த விஷயம் ஏன் சொல்லவே இல்லை? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அப்பா கிட்ட நம்ம 2 பேர் போனாங்க. கல்யாணம் எப்படி ஆச்சு? கல்யாணம் வந்து ஊர்ல தான் ஆச்சு மேடம். எப்படி நீங்க அவர் சொன்னது உண்மையா? இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டாங்களா உங்க அம்மா? அது எனக்கு தெரியல மேடம். போய் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியல. அது எப்படி இதெல்லாம் தெரியாது? எனக்கு தெரியல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் மெட்ராஸ்க்கு வந்தது அப்பதான். உங்களுக்குள்ள லவ்வே இருக்கலையா? காதல் இருக்கலையா? அவர் இல்லன்றாரு. உங்களுக்கு அவர் சொல்றது இருக்கட்டும், உங்களுக்குள்ள பழக்கம் இருக்கலையா? பழக்கம் இருந்தது மேடம். இருந்ததுனால தான் இவங்க பார்த்து பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டாங்க. உண்டு, பாம்பேக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்க நான் இருந்துட்டதுக்கு அப்புறம் இங்க வந்தேன். நான் வந்த உடனே இவர் என்னை இட்டுன்னு போயிட்டார். யாருமே உள்ள வரும்போது நீங்க குற்றவாளிகளா, நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நான் பாக்குறது இல்ல. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களால சமாளிக்க முடியல. அதுக்கு நம்மால ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு நல்ல முடிவு தேடி கொடுக்க முடியுமா? இல்ல இது சரியா இருக்குமா, அது தப்பா இருக்குமா சொல்ல முடியுமா? அதுதான் பாக்குறோம். நீங்க வந்து உள்ள வந்து ஆரம்பிக்கும் போதே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. மனம் விட்டு பேசணும். சூழ்நிலையால நிறைய பேர் தப்பு பண்றாங்க. கேஸ் போட்டது எனக்கு தெரியவே இல்லை. 20 வருஷம் முன்னாடி நடந்து போச்சு பாஷா, விட்டுடுங்க. இப்ப யாரு போய் சொல்றீங்க, யாரு உண்மை சொல்றீங்கன்னு உட்கார்ந்து பேசினா அது இன்னும் 20 வருஷம் பேசணும்.
வேண்டாம். ஆமா. அது வேண்டாம் நமக்கு. இப்போதைக்கு உங்க பிரச்சனை என்ன? நீங்க 21 வருஷம் வாழ்ந்தீங்கல்ல, சரி. அது உண்மைதானே? அது உண்மைதான். காதலிச்சது உண்மையா இருக்க இல்ல. வேண்டாம். ஆனா 21 வருஷம் வாழ்ந்தது, 2 புள்ள பெத்தது உண்மைதானே? 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. சரி, dead ஆயிடுச்சு. எல்லாம் உண்மைதானே? இப்போ உங்களுக்குள்ள என்ன தகராறு? சில காலங்களுக்கு அப்புறம் வந்து எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்ட பிறகு அந்த அம்மாவுக்கு அப்புறம் அவங்க வச்சு எங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் பாம்பேல கட்டி கொடுத்தாங்க. ஒரு 2 வருஷம் கூட வாழல. ம். அதுக்கப்புறம் வந்து உக்காந்தது தான் இதுவெல்லாம் இன்னும் இருக்குது. எங்க அம்மாவும் எங்க அக்காவும். எங்க அம்மா காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள், அந்த இதெல்லாம் யாருது? அப்போ எங்க அக்கா வீட்டில் நாங்க இருக்கிற மாதிரி. இப்போ அவங்க தான் வாடகை கொடுக்குறது, அவங்க தான் அட்வான்ஸ் கட்டினது, ஒரு பிளேட்டும் அவங்களுக்கு தான். அதாவது நாங்கள் கட்டின துணியோட ஒரு குழந்தையோட தான் வந்த தவிர எங்களுக்கு எதுவுமே லகேஜ் கிடையாது. அப்புறம் நீங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சதெல்லாம் பணம் கையில் கொடுத்துருவேன். உங்க வீட்டுல வந்து சேர்ந்துட்டீங்க. உங்க வீட்டுல நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்க அக்காட்ட கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க சொல்லலாம் உங்க அக்கா தான் உங்களுக்கு சாப்பாடு போட்டாங்க, அக்காவோட பொருள் தான் எல்லாம், எப்படி நீங்க சொல்லலாம்? இல்ல அக்கா தான் சாப்பாடு போட்டாங்க. இல்ல, நீங்க ஒரு தனி மனுஷனா இருந்தா உங்களோட மனப்பார்வை வந்து சரியா இருக்கலாம். சரி. ஏன்னா நீங்க உங்க அக்கா வீட்டுல இருக்கீங்க, நீங்க கூட பிறந்தவங்க, ஓகே. உங்களை சார்ந்த ஒரு பொண்டாட்டி, 2 பிள்ளைங்க இருக்காங்க. சோ நீங்க அப்படி சொல்லும் போது அவங்க மனநிலையை யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து எங்க அக்கா வந்து அவங்களுக்கு மாமியாரும் அவங்க தான் இருந்தாங்க. இவங்களுக்கு மாமியார், அதாவது எங்க அம்மா ஸ்தானத்துல அவங்க இருந்தாங்க. இவங்க அம்மா எப்படி கூட இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அது கூட அவங்க பண்ணாங்க. இப்ப 2 பிரச்சனை. ஒண்ணு வந்து உங்க அக்கா வந்து அவங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து உங்களுக்கு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கிறது. இது 2 தான் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை. சரி, அந்த லைன்ல வரேன். இப்போ நான் ஒரு மாஸ்டர்னா ஸ்ட்ரைட்டா வாங்க. ஒரு 5 பேர் ஸ்ட்ரைட்டா வாங்க. என்ன சொல்ல, உங்களுக்கு இன்னொரு தொடர்பு இருந்ததா இல்லையா, இருக்கா இல்லையா? அப்படி இல்ல, தொடர்பு இல்லாததான் இருந்தது. இருக்கா இல்லையா? இல்லைங்க மேடம், ஏன்னா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம் பாஷா. இன்னொரு லேடி கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? இல்லாதது இருந்தது. அவங்க யாரோ நான் யாரோன்னு சொல்லியிருந்தேன். ஒரு நட்புல நடந்தது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தது. அதுல வந்து அவங்க வீட்டுல போயிட்டு அவங்களுக்குள்ளேயே புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட தகராறு. அந்த பொண்ணுக்கு எங்க எதிர்க்க தான் கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்கு எங்க எதிரில் தான் கல்யாணம் நடந்தது. நம்ம தான் ஆக்குனது, நம்ம தான் எல்லாம் பண்ணோம். பண்ணிட்ட பிறகு அவன் வந்து சரி கிடையாது. அதனால அப்பப்போ சண்டை நடந்துருக்கும். அந்த நடந்து இருக்கும்போது சேரும் போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த வீட்டில் போய் கலாட்டா பண்ணி அவங்க புருஷன்கிட்ட போய் அவங்க பொண்டாட்டி என் புருஷனை வச்சுக்கின்னு இருக்கா, தகாத வார்த்தையால. புருஷனை நான் பார்த்ததே இல்ல, இவர் தான் சொல்றாரு. தகாத வார்த்தையில மேடம், நான் சொன்ன கரெக்டா இருக்கும். தகாத வார்த்தை. உங்களுக்கு அவங்களோட தொடர்பு இருக்கு, அதுதான் உண்மை. சும்மா ஒண்ணும் இல்லாம யாரையோ சேர்த்து வைக்க போன இடத்துல உங்க பொண்டாட்டி எல்லாம் வந்து சண்டை போட மாட்டான். சரி, நானே ஒரு 21 வருஷம் உங்க கூட வாழ்ந்திருக்கா. ஒரு ஆம்பளைக்கு உள்ள ரூமுக்குள்ள நான் வச்சுக்கிட்ட இவர் கம்னு இருப்பாரு. ஒரே நிமிஷம். என்னது? என் கண் எதிர்க்கு இது அடுத்த வீட்டுல எத்தனை முறை? யாருக்கு? நீங்க பூட்டு போட்டுன்னு போயிட்டா எதிர் வீட்டுல தூங்க மாட்டாங்களா? இல்ல, அது கிடையாது, தப்பு மேடம். நான் இப்ப போயிடுறேன். என் பசங்களை கேளுங்க, எத்தனை மணிக்கு நைட்டு இது போயிட்டு எத்தனை போய் சொல்லிட்டு போறாரு. அப்ப நான் 5 மணிக்கு எழுந்து நான் போனேதான், நான் சொல்றேன்னு. நான் போனேன் 5 மணிக்கு பொம்பளை வீட்டுல போய் பார்த்தா அங்க தூங்கிட்டாரு. உங்களுக்கு தொடர்பு இருக்கு சொல்லிதான் அவங்க வந்திருக்காங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க தப்பானவங்கன்னு சொல்றீங்க. அவங்க தப்பானவங்க பல வருஷமா நான் நோட் பண்ணி வரேன், பல வருஷமா சொல்லிங்க. அநியாயமா இருக்கு பாஷா. அதேதான் மேடம் நடந்து. என்ன அநியாயமா இருக்கு பாஷா? உங்க பொண்டாட்டி, உங்க குழந்தைகளோட அம்மா, நீங்க இப்படி ஒரு அபாண்டமான ஒரு விஷயம். நான் வர்றது அவசியமே இல்ல மேடம். பாஷா, எனக்கு கிளியரா ஒரு விஷயம் சொல்லுங்க. பர்வீன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு இந்த தொடர்பு இருக்க கூடாது. சரி. அவங்க உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறாங்க. சரி. இதுதான் அவங்க பிரச்சனை. சரி. உங்க பிரச்சனை என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன் பிரச்சனை? ஒரே 2 லைன்ல சொல்லுங்க பாஷா. எனக்கு சின்ன தப்பு செஞ்சிருந்தாலும், நீ சின்ன தப்பு செஞ்சாலும் ஒருத்தர் மன்னிச்சு மறுபடியும் குடும்பம் எடுத்தலாம். இது செய்யற இந்த தப்பு வந்து நான் சொல்றதுக்கும் கூச்சப்படுறேன். சொல்லிட்டா அவ ப்ராப்ளம் என்னதுன்னு அவ சொல்லிட்டா. சொல்லுங்க பாஷா, இவ்வளவு தூரம் அவங்க சொல்றாங்கல்ல, உங்களுக்கு என்ன இருக்கு சொல்றதுக்கு? ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க?
மேடம் நானா பண்ணல மேடம், சத்தியமா சொல்றேன் நானா பண்ணல. இங்க வந்து தப்பு பண்ணறதவங்க எல்லாம் இதுதான் சொல்றது. இல்ல, இல்ல. அவங்க தப்பா நினைச்சுட்டாங்க, அதனால நான் அந்த தப்ப சரி பண்ணிட்டேன். எனக்கு தொடர்பு இருக்குன்னு தப்பா சொன்னாங்க, அதனால நான் தொடர்பு வச்சுட்டேன். அது ஒரு நியாயமே இல்ல பாஷா. 3 மணி வரைக்கும் இவரு 11 கூட நான் மணிக்கு உட்கார நான் வச்சுட்டு வீட்டுக்கு நான் பேசுவேன் மேடம். அந்த பொம்பளை வேணும்டி, நீயும் வேணும். ஏன்னா அவன் அந்த பொம்பளைக்கு யாருமே இல்ல, அவன் புருஷன் விட்டுட்டான். ஏன்னா அந்த பொம்பளை வந்து 2 பொம்பளை பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் சொன்னேன். நான் உங்களுக்காக தானேங்க நான் இருக்கிறேன். நான் எப்படிங்க நான் உங்களுக்கு தலையில அடிச்சுக்கிட்டேன், மாரில அடிச்சுக்கிட்டேன். நான் இது ஒத்துக்கவே முடியாதுங்க. எப்படிங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எப்படிங்க நான் இப்படி சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களான்னு நான் சொன்னேன் அவருக்கு. நான் இப்படி சொன்னா அவர் ஒத்துக்குவாரா? அவருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? என்ன பாஷா? இல்ல, வீட்டுல என்ன நடந்தது, இவங்க எப்படி பேசுறாங்க அதை நான் பாக்குறேன். என்ன நடந்தது? இவங்க வந்து நான் என்ன சொன்னாங்க, நான் கேட்கும் போது நான் வந்து கெஞ்சினேன். இல்ல நீ செய்யறது தப்பு, அது 2 பெண் குழந்தைங்களை வச்சுக்கின்னு அது காப்பாத்தின்னு இருக்குது, அது அபாண்டமான போய் அதுக்கு வாழ்க்கை கெடுத்துட்டு அதுக்கு என்னத்துக்கு வயசு பொண்ணு? அது வயசு பொண்ணு. நான் அவர் பேசட்டும். சத்தியம் பண்ண இல்ல, அதுக்கு எனக்கு தொடர்பே கிடையாது. இது செய்யறது நீ தப்பு, அதுக்கு 2 குழந்தைங்க இருக்கு, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது. சரி, போட்டோ என்னத்துக்கு பிடிச்சிங்க? போட்டோ என்னத்துக்கு பிடிச்சிங்க? அந்த போட்டோ பார்த்து தானே எனக்கு வயித்தெரிச்சலா இருந்தது. என்ன போட்டோ மாதிரி கட்டி பிடிச்சி போட்டோ பிடிச்சி இருந்தாங்க மேடம். ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நான் ஆக்க போறேன், நான் அந்த குரூப்ல எல்லாம் ஒரு போட்டோ பிடிக்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த சிடி எடுத்துன்னு போயிட்டு இதுக்கு தனியா ஆக்குங்க, இதுக்கு தனியா ஆக்குங்க, இவங்களுக்கு மட்டும் 2 எடுங்கன்னு சொல்லி இவங்களே எடுத்துன்னு வந்திருக்காங்க. பாஷா நீங்க கிளியரா போய் சொல்லுங்க. சரிங்க மேடம். இல்ல கிளியரா போய் சொல்லுங்க. இல்ல அவ்வளவு அடிச்சு சொல்றாவ. இதெல்லாம் வந்து ட்ரைனிங் மேடம். ட்ரைனிங், அதான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ட்ரைனிங். அவங்க வந்து மாஸ்டர் வேற. 15 வயசு பொண்ணா போனேன், இவரு கூட நான் போனேன் மேடம். இப்போ கேள்வி அவங்க கிட்ட விட்டு அவங்க கேள்வியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க மேடம்? நான் இந்த வயித்துல வச்ச பெத்த பசங்களும் அவரு கூட தான் இருக்குது. சரிம்மா, நான் வேற லைஃப் செட்டில் பண்ணா நான் போயிருப்பேன். இவர் அவசியமே இல்ல. இத பாருங்க, நீங்க அவங்கள குறை சொல்றீங்க. அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அவங்க தப்பானவங்கன்னா இப்ப இங்க வந்து உட்கார்ந்து என் குழந்தைங்களையும் என் புருஷனையும் சேர்த்து வைங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரி, ஏன் வந்து சொல்றாங்க? ஏன்னா போன நம்பின இடத்துல அவங்களுக்கு கிடைக்கல. என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கா? இருக்குது மேடம். கரெக்டா சொல்லுங்க, யார் அவரு, என்ன பேரு? அப்புறம் நான் விசாரிக்கிறேன். இப்போ நான் போய் அவர் வீடு அட்ரஸ் நீ இருந்தியப்பா, அந்த நேரத்துல நீ இருந்தியப்பான்னு சொல்லி சொல்ல முடியுமா மேடம்? அது இல்ல விஷயம், அது இல்ல. அவரை இது உங்க பொண்டாட்டிய சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க வந்து அவங்க வாழ்க்கை வேணும்னு திரும்பி கேட்க வந்திருக்காங்க. 3 மணிக்கு, நான் 2 மணிக்கு பிக் நைட்ல தூங்கின்னு இருக்கும்போது படிக்கட்டுல உட்காந்து போன் பண்றேன். என்ன வேலை? யாருக்கு போன் பண்ற நீ? உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? நான் பேசவே இல்ல. எத்தனை மணிக்கு பேசுனீங்க அப்போ? நான் வந்து ஒரு 10 மணிக்கு தான். அதுவும் என் தம்பி வருவான் 11 மணிக்கு. அவங்க கிட்ட தான் செல் இருப்பனால தான் நான் பேசுறது. வேற யாருகிட்டயும் நான் பேசல. ஒரே நிமிஷம் பாஷா, கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வாங்க. யாரு என்ன சொல்லுங்க. எங்க வீட்டு எதிர்க்க ஒருத்தன் இருக்கான் மேடம். அவன் வந்து சூப் விற்கிறவன். ஏற்கனவே அவன் பார்வை சரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கின்னு இருந்தேன். எது பேசினாலும் நீ வார்த்தைக்கு வார்த்தை பேசாத, உன் வேலை உண்டு, என்ன பார்த்துக்கோ. ஏன்னா நம்ம ஒரு ஜென்ஸுன்னா நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களாம் எங்களுக்கு தெரியும். அது ஏன்னா அர்த்தம் எப்படி யாருக்கு எப்படி பாக்குறான்ட்டு நாம எனக்கு உணர முடியும். அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காத, இதெல்லாம் பண்ணிக்காத சொல்லியிருந்தேன். என்கிட்ட இல்லாத போது பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்க பொண்டாட்டிக்கு அவரோட கள்ள தொடர்பு இருக்கு சொல்றீங்களா? கண்டிப்பா இருக்கு மேடம், கண்டிப்பா இருக்கு. அவன் மட்டும் இல்ல, 2 மணிக்கு நீ ஆட்டோல யார் கூட நீ வந்த? நான் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது நான் ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டுல ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? 2 மணிக்கு நான் எந்த வீட்டு வரலையே. அப்ப இன்னொருத்தர் கூடயும் போயிட்டு வந்தாங்க சொல்றீங்களா? அப்படி இல்ல மேடம், அப்படி இல்ல. நான் இத பாருங்க, இப்ப நீங்க மறைமுகமா சொல்லிட்டீங்க, அவங்க தப்பானவங்கன்னு சொல்லிட்டீங்க. அத நீங்க உங்களுக்கு மேல அது அங்க டியூட்டி. அது எதனால அப்படி சொன்னீங்கன்னு நீங்க சொல்லி ஆகணும். அந்த கடமை இருக்கு உங்களுக்கு. அப்படி சும்மா அப்படி சொல்லி விட்டுட முடியாது. அதுக்கான காரணங்கள் உங்களை அப்படி நீங்க அப்படி சொல்றதுக்கான காரணங்கள் நீங்க சொல்லணும். அது உங்க கடமை. சும்மா மேலோக்கமா அப்படி சொல்லி விட்டுட முடியாது. ஏன் அப்படி ஒரு வார்த்தை விட்டீங்க? சொல்லுங்க பாஷா. எங்க படிக்கட்டு கீழே 2 பேர் பிக் நைட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம்.
எனக்கு தேவை அந்த நேரத்துல வந்து என் மான மரியாதையை எடுத்துக்கிறதுக்கு. எந்த வீட்டுக்குள்ள? எங்க வீட்டு கீழே கிரவுண்ட் உங்க ஃப்ளோர். அக்கா தான் இருக்கிறாங்களே காவலுக்கு, நான் என்ன பண்றது? நீங்க பாத்தீங்களா? ஆமா மேடம். எதுல சத்தியம் பண்ண சொல்றீங்க நீங்க சொல்லுங்க. நான் பார்த்தேன். உங்க பசங்க தலை மேல வச்சு சத்தியம் பண்ணுங்க. அதுக்கு தான் பசங்களை பெத்தோமா? பர்வீன், என்னம்மா அது? அவர் தப்பு இது பண்றதுக்காக இன்னும் எத்தனையோ செலவு பண்ணி, எவ்வளவு செலவு பண்ணியோ எத்தனை ஒரு தப்பு வந்தாலே ஒரு வாரத்துல 2 வாரத்துல 1 மாசத்துல இங்க வந்துடுறாங்க. நான் 21 வருஷமா அதுல ஒரு 18 வருஷமாவோ 5 வருஷம் இல்லாத நான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன்னா நான் எதனா எதிர்பார்த்துருக்கேன் மேடம். தங்கம் வருதா, வைரம் வருதா, நலம் வருதா, நட்டு வருதா, எதனா எதிர்பார்த்திருப்பேன். பொண்டாட்டியை பாத்துக்கிறது உங்க டியூட்டி, இல்ல என் டியூட்டி கடமைங்க. அது இல்ல. அதுல எவ்வளவு தகராறு நடந்திருக்கும், எத்தனை வீடு நான் மாறி இருப்பேன், எத்தனை இதெல்லாம் நான் தாங்கியிருக்கேன். இதை தாங்க முடியலையே. அது நமக்குள்ள தகராறா இருந்தது. அது நமக்குள்ள நீ செய்யக்கூடாது, நீ பேசக்கூடாது, அம்மா கிட்ட போகக்கூடாது, இந்த தகராறு தான் நடந்தது தவிர ஒன்றா கூட்டிடுவோம். 3 நாளில் அதுக்கப்புறம் ஒன்றா கூட்டிடுவோம். ஆனா இது எனக்கு இங்க குத்தி இருக்குது. அது போகுமா? ப்ளீஸ் பர்வீன். நான் வந்து என்ன தப்பு, நான் தப்பு பண்ணேனா சரி விடு, நான் தப்பு பண்ணேன். இப்போ நான் அம்மா கிட்ட இருக்கிறேன், இப்போ நீ யார்கிட்ட இருக்கிற? பாத்தீங்களா? நீ தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிற. நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்ற என்ன? அந்த கடவுள் பார்த்து தண்டனை கொடுக்கட்டும். பர்வீன், பர்வீன், நீ என்னம்மா சொல்ற? நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் நான் செய்யல மேடம். இந்த மாதிரி வேலை செய்யறது இருந்திருந்தா இந்த அழகு போயிடுச்சு எனக்கு. நான் இன்னும் அழகா இருந்தேன், கலரா இருந்தேன். 15 வயசுல ஒல்லியா சூப்பரா இருந்தேன். அப்போ இவருக்கு டாட்டா கட்டி போயிருப்பேன். எனக்கு அவசியம் இல்லை இந்த வயசுல. புருஷனோட ஆசை பாசம் எல்லாம் எனக்கு போயிடுச்சு இவர் பண்ணது வேலைனால. எனக்கு அவசியமே இல்லை. நான் எப்படி இருந்தே கேட்டு பாருங்க. 3 குழந்தை பிறந்து எல்லாம் போயிடுச்சு எனக்கு. இப்ப எனக்கு தேவையில்லை அவன் கூட போறது இவன் கூட போறதுன்ட்டு. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ அந்த மாதிரி தொடர்பு வச்சிருந்தா அதனால நான் இன்னொரு தொடர்பு வச்சிருக்கேன்னா? அப்படி நான் சொல்ல வரல. அப்புறம் அப்படி சொல்ல வரல. அப்புறம் என்னைக்கு நீ நான் கண்ணால பார்க்க நான் ஆரம்பிச்சிட்டனோ அன்னிலேருந்தே நான் சரி குழந்தைகளுக்கு தாயா இருக்கட்டும்னு சொல்லி விட்டேன். ஆமா மேடம். நான் தனியா என்ன பண்ணுவேன், வேலைக்கு போவேன், நான் தனியா வந்து சாப்பிடுவேன். சாப்பாடு கூட கிடையாது, அப்படியே படுத்து தூங்கிடுவேன் வீட்டுல. ஏன் எதுனால? அந்த ஒப்பாட்டி வீட்டுல நீங்க சாப்பிட்டுன்னு வந்துடுறீங்க, நான் பொண்ணுன்ட்டு என்ன அவசியம்? கேட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு தேவையில்லை. ஃபுல் போதை இருக்கிறதே இவ்வளோண்டு ரூம். கேட்டீங்களா மேடம்? புருஷனை எழுப்புனாலும் மேடம், அக்காவுக்கு 1000 தெரியுது. பேருக்கு சாப்பாடு செஞ்சாலும் ஒரு வாய் சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் மேடம். பிரியாணி எந்த பொய்க்கும் ஒத்துக்கோ, ஏன் தெரியுமா? இந்த பொய்க்கு ஒத்துக்காது எந்த பொம்பளையும். ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் தெரியுமா மேடம்? இந்த பொய்க்கு ஒத்துக்காது. எவ கூட போறா, எவ கூட படுக்கிறான்னா இந்த வாழ்க்கை இன்னும் மன்மதன் இல்ல, ஒண்ணு சொத்து இல்ல, ஒண்ணு குடிசை கூட இல்ல. யாருக்கு? உங்ககிட்டதான். பசங்களுக்காக ஒன்னா வாழறதுக்கு திட்டுதல், அடிக்கிறது, திட்டுறது, மானம் போக வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றா வாழ்ந்துடலாம் மேடம். அதெல்லாம் சாத்தியமாகலாம். ஆனால் இது வந்து நான் எதை நான் பார்த்தனோ அது நான் வேலை செய்கிற நேரத்தில், உட்கார நேரத்தில், எங்கேயும் நிற்கிற நேரத்தில், தூங்குற நேரத்தில் எல்லாம் எனக்கு தலை சுற்றுது. உங்களால நான் என்ன கேட்குறேன்னா, உங்களால ஒன்னா வாழ முடியுமா? இன்னும் ஜீர்ணிக்க முடியாது மேடம். இது நடந்து இது தனியா ஓகே, சவால் நீங்க தவிர- சொல்ற மாதிரியே நான் வரேன். இது நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? எது மேடம்? நீங்க இத கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்கல்ல, அந்த விஷயம் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? சில பேர் சொல்லி 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 நீங்க கண்ணால பார்த்தது பார்த்தோன்னா நடந்து ஒரு 5-6 மாசமா 5-6 மாசம். அதுக்கு பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க? அட்வைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் திட்டினேன். அதுக்கப்புறம் இவங்க வாக்குவாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா உங்க கூட தான் இருந்தாங்க. என் கூட தான் இருந்தாங்க. சரி, அன்னைக்கு ஜீர்ணிக்க முடிஞ்சது, இப்ப ஏன் உங்களால ஜீர்ணிக்க இல்ல முடியல? இல்ல பாஷா, சாரி சொல்லுங்க, சாரி. சொல்லுங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் கண்ணால பாத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நீங்க இப்ப சொன்னீங்கல்ல என்னால ஜீர்ணிக்க முடியல, அது ஃபுல்லா கேளுங்க அன்னைக்கே மேடம். அவங்கள வெளிய அது ஃபுல்லா அனுப்பிச்சிருப்பீங்க. கேட்கணும். அது ஃபுல்லா என்னதுக்கு- எதுக்கு இல்ல, மேல என்ன அது ஃபுல்லா கேக்குறாங்க? கேளுங்க. இப்போ வந்து ரோட்ல நின்று ஒரு ஆம்பளை கிட்ட பேசிக்கின்னு இருக்கும்போது நீ ஏன் பேசின, எதுக்கு பேசின, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அட்வைஸ் பண்ணியிருந்தேன். பாஷா ப்ளீஸ், பாஷா, இதுக்கு மேல உங்களுக்கு நீங்க சொல்றத நான் நம்புறதா இல்ல. சரி, நீங்க இப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? என்னால ஜீர்ணிக்க முடியல, உட்காரும் போது நினைப்பு வருது, நிக்கும் போது எது நினைப்பு வருது. பார்த்தனோ அதுல இருந்தா நான் நவுந்துட்டேன். எது நான் பார்த்தேன், எங்க நீங்க பார்த்தேன், என்ன பண்ணி இருக்கணும்? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, இதெல்லாம் எப்போல இருந்துன்னு கேட்டீங்க. இதெல்லாம் எப்போல நீங்க இருந்துன்னு கேட்டீங்க. சொல்றது உண்மையா இருந்தா அந்த நிமிஷம் நீங்க அவங்கள வெளிய அனுப்பிச்சிருப்பீங்க. நீங்க தேவையில்லாம அந்த பொண்ணு மேல பழிய அவங்க போடுறீங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா மேடம்? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தெரியுமா? இந்த வீட்டுல ஒரு புட்டி சாமான் நீ வெளியே எப்படி எடுத்துன்னு போற பார்க்கலாம். எங்க அக்கா வந்து என்ன நம்பி நோயாளியா இருக்கா. என் பசங்க சின்னஞ்சிருச்சாங்க இருக்காங்க. நான் தனியா போனோமா
இல்ல பசங்களை கூட்டின்னு போனோமா இல்ல எங்க அக்காவுக்கு அனாதை விட்டு போனோமா, எந்த லாக்கில் இருந்தேன் தெரியுமா நானு. இப்போ உங்க பிரச்சனை என்னது? நீங்க ஒரு தவறான உறவு வச்சுட்டு இருக்கிறதா, இல்ல இந்த பொண்ணுக்கு தான் வேற உறவு இருக்கு சொல்றீங்களா, இல்ல இவங்க அக்கா தான் பிரச்சனையா? உங்களுக்குள்ள பிரச்சனை என்னதுமா பர்வீன்? அந்த பொம்பளை வீட்டுல இவர் போறாரு சார் மேடம், அதுதான் அதுதான் வரணும். பிரச்சனை. தண்ணி எங்க போனாலும் அந்த குளத்துல அதை தான் விட்டு வரும். வேற ஒரு பிரச்சனையே அது இல்ல. யார் மேடம் அங்க போறாங்க? போய் அந்த வீட்டுல போய் நோண்டி இது அந்தந்த வீட்டு காலி நீங்க பண்ணி அவங்களோட தொடர்புல இல்ல. இல்ல மேடம். அது என்கிட்ட என்ன சொன்னீங்க? இருக்கலாம் ஆனா இப்ப இருக்கு சொன்னீங்க. தொடர்புன்னா நீங்க ரெண்டு இருக்கு. பிளெயின் வெரி கிளியர். உங்களுக்கு அந்த லேடி கூட தொடர்பு இருக்கா? தப்பான உறவு இருக்கா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பாஷா. தப்பான உறவு இல்ல மேடம். உறவு இருக்கு. தப்பான உறவு இது உறவு இருக்கு. உறவு இருக்கு. உறவுனா இந்த பேசுறது கொள்றது உறவு இருக்கு. பாஷா, நீங்க அவங்க வீட்டுக்கு போறதே இல்லையா? போறேன் மேடம். போறீங்கல்ல, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இவருக்கு நிச்சயமா அவங்களோட தொடர்பு இருக்கு. அதுதான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை. அவர் தப்பா மறைக்கிறதுக்காக திருப்பி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்காரு. பசங்களை நல்லா சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ இவங்கள பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. அவங்க வயசானவங்க, அவங்க வாழ்க்கை எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்கலாம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது 21 வருஷம் இந்த பாஷாவோட இருந்திருக்கா அந்த பொண்ணு. ரொம்ப எதுவுமே கவலைப்படாம அந்த பொண்ணு தப்பான பொண்ணு 4 பேர் கூட போனா 5 பேர் கூட போனா சொன்னது அபாண்டமான விஷயம். இத நம்ம ஆராய்ச்சி பண்ணி யாரு குற்றவாளி யாரு பொய் சொல்றாங்கன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு அளவுக்கு தான் நம்ம பேசி பார்க்க முடியும். உண்மை சொல்ல வேண்டிய உண்மை அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நடந்ததெல்லாம் என்ன வேணா இருந்திருக்கட்டும், 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்காக இவங்க ஒன்னா வாழறதுக்கு விருப்பப்படுறாங்களா? நடந்த தவறையெல்லாம் மறந்து மன்னிச்சு ஒன்னா வாழ்றாங்களா? அதுதான் நம்ம இப்ப பார்க்கணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். பர்வீன், பாஷா, இதுக்கு மேல நம்ம பழச கிளற வேண்டாம். ஒன்னா வாழ்றீங்களா? குழந்தைகளுக்காக, பசங்களுக்காக ஒன்னா வாழறீங்களா? அந்த கடமை இருக்கு உங்களுக்கு. பழசெல்லாம் மறந்துடுங்க. பாஷா, நீங்க தேவையில்லாத கனெக்ஷன் வச்சுக்க கூடாது. அந்த பொண்ணோட கட் பண்ணி விடுங்க. அது நீங்க தப்பான உறவா இருக்கலாம், சரியான உறவா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். உங்களோட பொண்டாட்டிக்கு பிடிக்காதது நீங்க செய்யாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு தாய் அவளுக்கு பிடிக்காதது நீங்க பண்ணாதீங்க. நல்லபடியா அவருக்கு 2 பேருக்கு ஒத்து போய் 2 விட்டு கொடுத்து 2 பேரும் ஒன்னா வாழ்க்கையை கொண்டு போங்க. இவங்களுக்கு அக்கான்னா அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? அவங்க முடியாதவங்க தானே. அவங்கள்ட்ட கொஞ்சம் பாசமா நடந்துக்கலாம் இல்லையா? அவங்க பிடிக்காத விஷயங்கள் சொன்னாங்கன்னா பேசாதீங்க, சொல்லிடுங்க. அக்கா கூட இருக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கல மேடம். நடந்துக்கல. அது செத்தாலும் தவிர கூட வைக்காது. எந்த ஆம்பளை அம்மா மேல பாசமா இருக்கானோ, அக்கா தங்கச்சி மேல பாசமா இருக்காரோ, அவர் தான் பொண்டாட்டியும் பிள்ளைங்களையும் நன்னா பாப்பாரு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோமா. அவ அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, எந்த விஷயத்திலயும் விட்டு கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி ஆம்பளைதான் பொண்டாட்டி. யாரும் இல்ல மேடம். அந்த விஷயம் இருக்குல்ல, அத வந்து குழந்தைங்களும் இல்ல, அத வந்து பொண்ணுங்க வந்து அது ஒரு தப்பா நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அதுதான் அசெட்டே. ஏன்னா அம்மாவையும் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களையும் மதிக்கிற ஆம்பளை தான் பொண்டாட்டிய மதிப்பான். அம்மா கொடுக்கறது அன்பும் அம்மா கொடுக்கறது அரவணைப்பும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. பசங்களுக்காக உங்க பசங்க மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் இருக்குல்ல, என் பசங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க சொல்றீங்கல்ல, நீங்க பண்ணுங்க. உங்க பசங்களுக்காக இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இல்ல மேடம், என் வாழ்க்கையிலேயே இனிமேல் எனக்கே வாய்ப்பு இல்ல. என் வாழ்க்கையில சத்தியமா எனக்கே வாய்ப்பு இல்ல. இப்போ என்ன வாய்ப்பு இல்ல? எனக்கே நான் என்ன வாய்ப்பு இல்ல? எனக்கே நான் என் பிள்ளைங்களை நானே கரை சேர்ப்பேன்னு சொல்லி எனக்கே நம்பி விட்டு போச்சு. எனக்கு நாளையில இன்னி படிய இறங்கி போனாலே நான் என்ன ஆவறேன் எனக்கு தான் தெரியும். ஏன் அவ்வளவு வருத்தப்படுறீங்க பாஷா? என் மேல அவ்வளவு என்ன ஆச்சு? ஏன் பாஷா? இல்ல, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு ஆசைப்படுறீங்க? மூஞ்ச நான் சாவர வரல பார்க்க கூடாது. உங்களுக்கு அவங்களோட வாழ இஷ்டம் இல்ல. மூஞ்ச பார்க்க கூடாது. அதான் என் பிள்ளைங்களை நான் விட்டு குத்துறேன். என் பணம் எவ்வளவு திடீர்னு போச்சு. நான் இதுக்கு நான் சவர நகை வாங்கி போட்டேன் மேடம். என் பொண்ணு கொலுசு கூட சுட்டுன்னு போயிட்டான் மேடம். திடீர்னு போயிட்டான் மேடம். எனக்கு பணம் நகைலாம் பிரச்சனை மேடம். எனக்கு
அழுக்கு மேடம். வேலை செஞ்ச காசு அந்த வீட்டுல இருந்த நகை, எங்க அக்கா பீரோல நகை இருக்காங்க மேடம். அந்த சாவி பெட்டியில இருக்கு மேடம். நானே என் பையன் தான் எடுத்தோம் 7,000 ரூபாய் பணமா நகை. அந்த நகையை அப்படியே கொடுத்துட்டேன் மேடம். எனக்கு வேணாம், நீ இனிமேனாச்சும் திருந்துரு. கொடுத்தனா இல்லையா கேளுங்க மேடம். அவன் நெக்லஸ் கிக்லஸ் எல்லாம் அதுக்கு அவங்க அக்காவுக்கு வந்து உயிர் எதுனா நகை தான். அந்த நகை பிடிக்கிட்டா பட்டுன்னு செத்துருவாரு. அதனால அது சேர்த்து வச்சு இது இருக்குப்பா, நான் செத்தானே இது இருக்குப்பா சொல்லி அவங்க இருக்காங்க. அவங்க பீரோ சாவியை திருடி, அவங்க பணம் திருடி, ஏன் அரிசி பணம் கறி பணம்லாம் திருடி கேட்டா, நீ நைட்ல போதையில வந்தாங்கன்னா திருடி வின்ட்டு இருக்கோம் காசுன்னு சொல்லி அந்த சீரியல் பணம்லாம் இவங்க பெட்டில இருந்து எடுத்தேன் மேடம். எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டேன் மேடம். அது உண்டா இல்லையா கேளுங்க மேடம். ஆமா, என் நகை அவங்க பீரோல வச்சு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? என் நகை அவங்க கிட்ட தானே நான் கொடுத்து வச்சிருந்தேன். என்கிட்ட நான் வைக்கவே மாட்டேன்னு. ஒரு நகை சொல்லுங்க மேடம், ஒரு நகை அவங்க தொட மாட்டாங்க மேடம், வாங்கி வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் போய் பித்தலாட்டம் எல்லாம் பேசாதீங்க. என்ன சொல்றது? இப்போ மேடம், இப்போ சரி, எனக்கு எடுத்துன்னு கல்வி போய் தெரியாது. யாருக்கு கொடுத்தேன்? கேளுங்க மேடம், எடுத்துன்னு போய் யாருக்கு கொடுத்தேன்? எனக்கு கல்வி தெரியாது, அரபி தெரியாது, நான் ஒரு முஸ்லீம், அரபி தெரியாது, அரபி நான் கத்துக்க போட்டோமான்னு சொல்லி கேட்டுச்சு மேடம். இதெல்லாம் என்கிட்ட கேட்கலாமா? ஒரு நல்லது செய்ய போற நீ, ஒரு குரான் ஓத போற, இதெல்லாம் என்கிட்ட கேட்கலாமா? முதல்ல போ, என்ன ஆபீஸ் இருக்கு நான் தரேன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அந்த காரணம் வச்சு எங்க சுத்தனா தெரியுமா மேடம்? அந்த வீட்டுல நான் போய் கேட்டேன் மேடம், என் பையனை போய் கேட்டான் மேடம். அம்மா வீட்டுக்கு தானே நான் போனேன். மேடம், ஒரு கல்வி கத்துக்கிற போறது என்கிட்ட உரிமை கேட்டுட்டு நான் அம்மா கிட்ட போனேன், ஊர் மேல போனேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லலாமா மேடம்? நான் எதை நம்பி மேடம் வீட்டுல உட்காந்து இருக்கிறேன்? கல்வி கத்துக்க போயிருக்கேன், குரான் ஓத போயிருக்கேன்னு சொல்லி தானே மேடம் நம்பிக்கை. அம்மா கிட்ட போனேன், ஆத்தா கிட்ட போனேன்னு சொல்லி இங்க சொல்லலாம். பொண்டாட்டி கிடைச்சிச்சா? எந்த வார்த்தைக்கு எது சொல்றா கேட்டீங்களா? நீ ஒரு பொண்டாட்டி, அது ஒரு பொண்டாட்டி. நீ சொல்ல மூஞ்ச முழிக்கிறதுக்கு எனக்கு பெஜாராகுது மேடம். எவ்வளவோ பார்த்துருக்கோம்மா, இந்த மாதிரி பார்க்கல. பாரு அவர் என்ன கேட்குறாரு, நீ என்ன பதில் சொல்ற? இதுக்கு தான் சொல்றது, பொம்பளைங்க பாதுகாப்புக்கு, பொம்பளைங்களுக்கு சாதகமா பல சட்டங்கள் இருக்கு. அவர் சொன்னார்ல, கண்ணை கசக்கினா ஊரே வந்துடும்னு. அது எவ்வளவு உண்மை பத்தியா? நான் இல்லாத இதுக்கெல்லாம் அவர் சொன்னாருன்னா நான் என்ன மேடம் நான் சொல்றது? இப்படி அழறாரு பாரு. அவர் சும்மா நடிக்கிறாரு சொல்றியா? நீ நடிக்கிறாரு சொல்றியா? இவ்வளோ நேரம் அவர் ஏன் சொல்லல தெரியுமா? அவர் வாயால சொல்றதுக்கு அவருக்கு கூச்சமா இருந்திருக்கு. அதே உனக்கு சாதகமா போயிருக்கும். இப்ப அவர் பிரேக் டவுன் ஆயிருக்கலன்னா நாங்க அத்தனை பேரும் நீ சொன்னதை தான் நம்பியிருப்போம். நான் என்ன பண்ணேன்னு அதுக்குதான் அவர் கேக்குறல்ல, இன்னென்ன எங்கிட்ட கேக்குற? அவர் தான் சொல்றாருல. அவர் சொன்னாரு என்னோட காசு ஆயிடுமா மேடம்? அவங்க அக்கா நகை நான் எடுத்துக்கிட்டேனாமா? நேர்களே, நீங்களே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பர்வீன் அவளோட துக்கத்தை சொன்னா, அவர் கதறத பார்த்தா நமக்கே தாங்க முடியறது இல்ல. இதுல என்ன உண்மை என்ன போயின்னு புருஷன் பொண்டாட்டிக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் தான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு வந்து கூட வாழணும்னு ஆசைப்பட்டா நம்ம ட்ரை பண்ணோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கோ, இவ்வளோ தூரம் அவங்க விலகி போயிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம ஒட்ட வைக்க முடியாது. நேர்களே, நாளை இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்